அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A times adjoint of A. ஸோ நமக்கு adjoint of A கொடுத்துருக்கிறதுனால நமக்கு determinant கண்டுபிடிச்சா போதும், இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து determinant கண்டுபிடிக்கலாம். determinant of adjoint of A is equal to, நாம இந்த முதல் நிறைய யூஸ் பண்ணி பண்ணலாம், ஏன்னா இங்க வந்து நிறைய பூஜ்ஜியம் இருக்குது. ஸோ பூஜ்ஜியம் இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது, பூஜ்ஜியம் தான் கிடைக்கும். ஸோ அதனால அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் மைனஸ், ரெண்டாவது ஒரு மைனஸ் பண்ணணும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குதுன்னு, அதனால இது பிளஸ் 2 அப்படின்னு ஆகிரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த உறுப்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நிறையும் இந்த நிறைலையும் கழட்டி விட்டுட்டு இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மீதி 6 மைனஸ் 6 மைனஸ் 3 6. ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் இந்த மூணாவது உறுப்பு 0, ஸோ அதனால 0 தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 6 36 மைனஸ் 3 18. ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே பிளஸ் 18, ஸோ மைனஸ் 18. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 36ல் 18 போச்சு அப்படின்னா 18. ஸோ நமக்கு 2 பெருக்கல் 18 அப்படிங்கிறது 36. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A பெருக்கல் adjoint of A. Okay, so this is equal to plus or minus 1 by square root of 36 பெருக்கல் adjoint of A அப்படிங்கிறது என்னது கொடுத்துருக்குது 0 மைனஸ் 2 0 6 2 மைனஸ் 6 மைனஸ் 3 0 6. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் 36 அப்படிங்கிறது 6 அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை 6, பிளஸ் ஆர் மைனஸ் இங்கே எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ 0 மைனஸ் 2 0 6 2 மைனஸ் 6 மைனஸ் 3 0 6. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ்.